வணக்கம். கடந்த 2025ல் ஜீரோதால பல நியூ அப்டேட்ஸும் அண்ட் ஃபீச்சர்ஸும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2025ல் என்னென்ன அப்டேட் ஜீரோதா கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தா போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னராக தமிழ்நாட்டை 2012 இருந்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ ஜீரோதாவில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஜீரோதாவில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களே கான்டாக்ட் பண்ணலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜீரோதாவில் நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கிற சிட்டி லிமிட்ஸ் கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமேனு ஏதோ ஒரு வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. ஜீரோதாவோட விவரங்களை ஜீரோதா ஹெட் ஆஃபீஸ்க்கோ அல்லது எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அப்போதான் உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். சரி, இப்போ இந்த அப்டேட் எல்லாத்தையும் நம்ம ஓனாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா செகண்டரி டீம்மேட் அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம்னு ஜீரோதா வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரே பேன் கார்டில் நம்மளால ஜீரோதாலே இன்னொரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் நம்ம கிளியராக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி செக் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மாதிரி இதை உருவாக்கியிருந்தாங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை சீரியஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நார்மல் ட்ரேடருக்கு இன்வெஸ்டர்ஸோ நீங்கள் தனியாக செகண்டரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ ஃபுல் டைம் தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், அதுவிலே செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பிக் அப்டேட்டாக வந்து இருந்துச்சு. அடுத்த அப்டேட் ஜீரோதோட பேக் ஆஃபீஸில் கன்சோலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் கர்வ். நாம் வச்சுருக்கிற பொசிஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் போர்ட்ஃபோலியோ எல்லாமே சேர்த்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை கம்பேர் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 மற்ற இண்டெக்ஸோடைய நாம் வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற ஈக்விட்டி ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி அதே ஒரு என்ஏவியாக காட்டும். அந்த என்ஏவி நிஃப்டி 50 நல்லா பெட்டர் பர்ஃபார்ம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50 கம்பேரிசன் பாருங்கள், ரெட் அண்ட் க்ரீனில் வந்து காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். இதே போல் நீங்கள் தனியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈக்விட்டி மட்டும் செக் பண்ணி கம்பைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டையும் சேர்த்து நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வச்சிருக்கிற எல்லாமே ஒரு என்ஏவியாக கன்சிடர் ஆகி அதிலிருந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கைட்டில் இருக்கிற சில முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த கைட்டில் ஆர்டர் விண்டோவில் சில மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பாருங்கள். ஸோ 250 ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. புதுசாக நம்ம குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம செக்டார் தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் 250 முன்னே வந்து 100 இருந்துச்சு, இப்போ 250 நம்ம ஸ்டாக் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆட் ஆகிருக்கு எவ்வளோ ஆட் ஆகலை அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் செட்டிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன லிஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். டிஸ்கவரில் ஒரு ரெடிமேடு ஒரு மார்க்கெட் வாட்ச் இண்டெக்ஸ் வந்து இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டி 50 என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதிலே பை ஆர்டர் செல் ஆர்டர் விண்டோலேயே வந்து பாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்ன காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்து ஆர்டர் விண்டோ வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆப்ஷன் செயின்லாம் வந்து இன்னும் வந்து பெட்டர் ஆக்கிறதுக்காக சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் செயினை நம்ம கொண்டு வந்துட்டு ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் வந்து பாருங்கள் இப்போ இண்டெக்ஸ் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் மேலே கீழே எவ்வளோ அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே கர்சரை கொண்டு வந்து பை ஆர்டர் செல் ஆர்டருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து எந்த ஸ்ட்ரைக் பிடிச்சிருக்கோ அதை மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல் சார்ட்டை பார்த்துக்கிறதுக்கு அங்கேயே கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே செக் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. பேஸ்கெட் டெப்த்தை பார்த்துக்கலாம். பேஸ்கெட்டில் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிறதா இருந்தால் பேஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த மாதிரி எல்லா மார்க்கெட் வாட்சிலும் அந்த பேஸ்கெட்டை வந்து கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எதில் போனாலும் பேஸ்கெட் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சார்ட்டில் வந்து எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம பை செல் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இதை பற்றி நான் தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓப்பன் பொசிஷனு அண்ட் ஓப்பன் ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரியும் ஸோ இங்கேருந்து சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஃபீச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆக்டிவ் ட்ரேடருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இது வந்து இருந்துச்சு. இதில் வந்து டைம் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கிற மாதிரிலாம் வந்து அமைச்சிருந்தாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. முன்னெல்லாம் வந்து எஸ்ஐபி வந்து மந்த்லியாக நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ டெய்லியாகவும் அது கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ டெய்லி நம்ம எஸ்ஐபி வந்து பண்ணிக்கலாம். எஸ்ஐபியோட லிமிட்டை வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் STP அப்படிங்கிறதுமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. யூபிஐ ஆட்டோ பே சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்க
மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு வந்த முக்கியமான அப்டேட்ஸு. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பிகினருக்கும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அப்டேட்டாக வந்து இருந்துச்சு. அடுத்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி MTFலையும் சில முக்கியமான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. முன்ன காட்டிலும் இப்போ வந்து அதிகமான ஸ்டாக் வந்து MTFக்கு வந்து அவங்க எலிஜிபிள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டெலிவரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ MTFலேருந்து அப்படியே நம்ம டெலிவரியை மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. MTFல GTT அண்ட் AMO ஆர்டர் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த MTFனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்டிங்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு பகுதி அமௌண்ட் வந்து நாம் கொடுத்தா போதும், மீதி அமௌண்ட்டு 0 வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற அமௌண்ட்டுக்கு டெய்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த MTF ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அப்டேட் பண்ண சில முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நான் ஒவ்வொன்றா சொன்னேன். அடுத்து ஜீரோதால API டெக்னாலஜி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த APIயோடைய காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பேசிக் API வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டேபிள் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி வந்து இருந்துச்சு. டெக்கை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ஒரு நல்ல அப்டேட்டாக வந்து இருந்துச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஜீரோவை பயன்படுத்தும் போது அந்த ஆப்லேயோ ப்ரௌசர்லேயோ ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் பேக்கப் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ NSEலேயே ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பொசிஷன் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நாம் எடுத்து வச்ச பொசிஷனை உடனே வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் பேக்கப் சப்போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஆர்டரை வந்து நம்ம போட்டு வச்சதை கேன்சல் பண்ணிக்கலாம், பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ரிஸ்க் எதுவும் இல்லாமல் இருக்கணும், ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சேஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அப்டேட் வந்து ஜீரோதா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதை பற்றி நான் தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரோதா ஃபண்ட் ஹவுஸில் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது லோ காஸ்ட்டில் பேசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக பிகினருக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து இருந்துச்சு. நீங்களும் அதை போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நம்ம பிளச் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் 15 நிமிஷத்தில் ஸ்டாக்கை பிளச் பண்ணி அதோடைய அமௌண்ட் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து ஆனிச்சு. அப்புறம் ஜீரோதாவில் NSL பை பண்ணிட்டு BSL செல் பண்ணுறதோ அல்லது BSL பை பண்ணிவிட்டு LSL செல் பண்ணுறதோ இது ஆப்போசிட்டாக பண்ணுறதோ எல்லாமே வந்து முன்னாடி டெலிவரிக்கு மட்டும்தான் வந்து இருந்துச்சு. இப்போ இன்டர்டேக்கும் இருக்குது. அடுத்த ஜீரோதோட AMCயை நம்ம முன்கூட்டியே வந்து பே பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மொபைல் ஆப்பில் குயிக்காக சார்ட்டை பார்த்துக்கிறதும் ஆர்டர் போகிறதுக்கு உண்டான ஃபீச்சர்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதே போல் ஜீரோதோட கேபிட்டல் LIS ஆப்ஷன் ஷைனில் இருக்கிற அப்டேட் எல்லாமே தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜீரோதாவில் இருக்கிற எல்லா அப்டேட்ஸும் தனித்தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலில் நான் ஒரு பிளேலிஸ்ட்டை வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை பார்த்து எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உடனே தெரிஞ்சுக்க எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க காத்திருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.